விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டிசி கன்வென்ஷன் அவர்களுக்கும் இப்பொழுது கௌரவப்படுத்துதல். தேங்க்யூ சார். அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். செய்திருக்கிற இந்த நல்ல நாளிலே அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாத்தையும் சொல்லணும். இதை கண்கொள்ளா காட்சியை கண்டு கழிக்கிறதுக்கு வேண்டி முன்னாள் ஆளுநர் பெரிய நந்தவரன் அவர்களும் கருணபூதி அவர்களும் எல்லா இடத்துலையும் ஒரு எழுச்சி ஊட்ட விதமாக தன்னுடைய பேச்சாற்றத்தினால எல்லாத்தையும் மகிழ்ச்சியோட சூழ்நிலையில் நிறைய இது நடந்திருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருப்பது உண்மையாக டாக்டர் அழகேசனுடைய மனமாற வாழ்த்துக்கிறோம். அற்புதமாக வரவேற்புரை எல்லாத்தையும் சொல்லி அழைச்சிருக்காங்க. ஆனால் திரும்ப எல்லாத்தையும் சொல்லி நேரத்தை எடுக்கிறதோட இந்த 260PS ஆரம்பிக்கிறதுக்கு வெகு சிரமப்பட்டு அத்தனையோ இடைஞ்சல் எல்லாம் தாண்டி அதுக்கு உறுதுணையாக இருந்த 2 பேர் சொன்னார். அந்த 2 பேர் யாருன்னு சொன்னா மன சந்தோஷமான பேர் கூட மறந்து போயிடுது. அவர் சொல்லுவான்னு பார்த்தேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்னோட வேலை சொல்றத விட இத்தனை பேர் சொல்றாங்க, அது பெருமையா இருக்கிறதுனால விஜயவர்தன் மனசார வாழ்த்துறேன். இது உருவானதுக்கு காரணம், இவ்வளவு சர்வீஸ் பண்ணதுக்கு காரணம், நிறைய சோதனைகளை அனுபவிச்சிட்டோம். அவங்க உறுதுணையாக இருந்து இதை வளப்படுத்த கொண்டு வந்தாங்க. அவருடைய அனுகிரகத்தினால இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக சர்வீஸ் பண்ணு சொன்னால் 260PS தான். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு என்ன பழக்கம்னா, நம்மளுக்கு என்ன பழக்கம்னா, சர்வீஸ் பண்ணுறது வந்து வெளியில் தம்பட்டம் போட்டு அடிக்கிறது இல்லை, சேவை மட்டுமே பெருசுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அதோட எல்லாத்தையும் தாண்டி உயிர் கொடுக்கறதுக்கு ரத்தம் வேணும். அந்த ரத்தம் கொடுத்த மகன் மாதிரி தருணம் வச்சு கடைசியில் அமைதி உட்கார்ந்துருக்காரு. அவர் ஒவ்வொரு நேரம் அவர் நிற்காத நாள் கிடையாது. அவரையும் நம்ம வாழ்க்கையாகணும். அதோட கண்காண நிறைய பண்ணியிருக்காரு. அதுபோல பாபுன்னு சொல்லி மரம் நடுறதுல வந்து ஏராளமான நேரம் சூலூர், கலங்கல், அப்பநாயக்கப்பட்டி, அவர் உண்மையிலேயே அவர் குடும்பம் நல்ல தலைச்சுவர்னு சொல்லி நம்ம எல்லாருமே வாழ்க்கிறோம். தொடர்ந்து அவருடைய பணி செம்மையாக நடந்துகிட்டே இருக்கு. அதில் நம்ம பெருமை அடைகிறோம். அதுபோல் ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டே வரலாம். இது யாருமே வெளியே சொல்கிறதுனால யார் எந்த அளவுக்கு செஞ்சாங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த ஆண்டு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் அப்பப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுமா நடத்துன்னு சொல்லி இன்றைக்கு பதவியேற்ற ஆளுநர் நான் வந்து மனசார வாழ்த்துறேன். அவருக்கு உறுதுணையாக இருக்கிற துணை ஆளுநர்கள் நம்ம டாக்டர் பாஸ்கர் சொன்னா எந்த நேரத்தும் எப்பொழுது என்னை உசுப்பிட்டே இருப்பார். அவர் செயல்பாடுகள்லாம் 1 கோடி ரூபாய் கையில் கொடுத்தால் தான் 1 பைசல் தொட மாட்டார். சத்தியத்தோடையும் தர்மத்தோடும் மற்றவங்களுக்கு வாரி வழங்குறதுல வள்ளல்ங்கிறனால அவர் எம்பிசிக்கு ஒரு புக்கிவே கொடுத்துரு கையெழுத்து. அப்படி நம்பிக்கையான மனிதர் இருக்கிறனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சேவை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எந்த நேரம் எப்போ யாருக்குனாலும் உடனடியாக முதல் போய் நிற்கக்கூடிய டாக்டர் மாணிக்கசுந்தரத்தில் உங்கள் சர்வ வாழ்க்கையில் பெருமையடைய. அதோடு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக நடக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு கூட்டி கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி பிரம்மாண்டம் பண்ணி அந்த இன்டர்நேஷனல் சென்னிமலையில் போய் தேரோட்டிட்டு வந்தோம். அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. என்னோட ஆசை ஆளுநருடைய விருப்பப்பட்டான அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சென்னிமலையில் மீண்டும் அந்த தேரோட்ட நிகழ்வு நடத்தலாம்னு நினச்சிருக்கிறேன். அவர் அது ஒப்புதல் கொடுத்தாருன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நானே செய்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் வந்தாலும் இரவு உணவு அங்கேயே கொடுக்குற மாதிரியும் அந்த நிகழ்ச்சியில் சென்னிமலை ஆண்டவருடைய அருள் பெற்று இந்த ஆண்டு சிறப்பான சேவைகள் மென்மேலும்
வரணும்னு சொல்லி வேண்டி இதில் ஒத்துழைப்பு கொடுக்குற எல்லா துணையாளருக்கும் 250 அதனுடைய ஆளுநர் பேரை எல்லாத்தையுமே மனசார வாழ்த்துக்கிறோம். இன்னைக்கு கொடிய நிகழ்ச்சி நடத்தினாங்க. அற்புதமாக சின்ன பையன் மாதிரி அழகாக வந்து கொடியை நிறுத்திட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தொகுத்து வழங்கக்கூடிய 2 பேருமே நல்ல பொருத்தமாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற அவங்களையும் வாழ்த்தி ஒட்டுமொத்தமாக தம்பதிகள் சைடுமாக வந்திருக்காங்க. திருமதி சரோஜா அவர்களும் இந்த இதில் முழு ஈடுபாட்டோடு இருந்து பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது போல் வரக்கூடிய ஆண்டுகளில் ரொம்ப சிறப்பாக போங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏற்கனவே முள்ளில் இருந்த மாதிரி முள்ளு ரோஜான்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோஜா பறிக்க முடியல, முள்ளிலேயே வாழ்ந்து வந்தாலும் கூட இன்னைக்கு ரோஜா போல மலர்ந்திருக்கிற மாதிரி இன்னைக்கு எல்லா மகான்களை மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது அத்தனை பேர் சாட்சியாக இந்த ஆண்டு பிரம்மாண்டமான சேவைகள் தொடரும். அதுபோல் சில திட்டங்களில் வச்சிருக்கோம். அது ஆளுநருடைய ஆலோசனைப்படி செய்யலாம். நல்லா மனசில் நினைச்சு ஆளுநர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் என்ற மாபெரும் இயக்கத்தின் ஆலமரத்தை போன்ற இவரை அறிமுகம் செய்து வைக்க அருகம்புல்லாக நான் வந்திருக்கிறேன். 1966ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி திரு NS திருவேங்கடம் மற்றும் திருமதி சீதாலட்சுமி ஆகிய தம்பதியருக்கு 3வது மகனாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்தார். இவர் உடன் பிறந்தோர் ஒரு அண்ணன், ஒரு அக்கா. இவரது தாயார் இவர் சிறு குழந்தையாக இருக்கும் போதே தவறிவிட்ட காரணத்தினால் அவரது அக்காவின் அரவணைப்பில் வளர்ந்தார். இவரது பள்ளி படிப்பை திண்டுக்கல்லில் முடித்துவிட்டு அங்கு சிறு சிறு வேலைகளை செய்து வந்தார். 1987ஆம் ஆண்டு இவர் வேலை தேடி கோயம்புத்தூர் வந்தடைந்தார். இங்கு சிறு சிறு நிறுவனங்களில் தற்காலிக பணிகள் பல செய்து வந்தார். இங்கு காப்பர் சம்பந்தப்பட்ட புது புது உத்திகளை கற்று தேர்ந்து இவரது கடின உழைப்பினால் மிக வேகமாக வளர்ந்து வந்தார். அதே நேரத்தில் இவரது மனைவி அலை நிர்மலா தேவி அவர்களை கரம் பிடித்த பிறகு மிக வேகமாக வாழ்வில் முன்னேற்றம் பெற்று பிரசாத் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் என்ற நிறுவனத்தை துவங்கி 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களோடு மிகச்சிறப்பாக இன்றும் நடத்தி வருகிறார். இவர்களுக்கு அருமையான 2 பெண் குழந்தைகள், நிவேதா மிதுன் மற்றும் அலை சுபிசா. இவர்களது 2 பெண்களும் மிகச்சிறப்பாக தங்களது கல்லூரி மேலாண்மை படிப்பை முடித்துள்ளார்கள். இவர் கடந்த 2008ஆம் ஆண்டு லயன்ஸ் இன்டர்நேஷனல் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அங்கு பல்வேறு பொறுப்புகளை கிளப் லெவலிலும் மாவட்ட அளவிலும் ஏற்று சிறப்பான பல சேவைகளை செய்து வந்துள்ளார். மேலும் 2017-18ஆம் ஆண்டில் டிஸ்ட்ரிக்ட் கேபினட் செக்ரட்டரியாக மிகச்சிறப்பாக பணியாற்றியுள்ளார். அதன் பிறகு அலையன்ஸ் இயக்கத்தின் டிஸ்ட்ரிக்ட் 250S மாவட்டத்தின் சாசன ஆளுநராக தேர்வு பெற்று அந்த மாவட்டத்தை மிகச்சிறப்பாக வழிநடத்தியுள்ளார். இவர் ஆளுநராக பணியாற்றிய காலத்தில் அமைத்துக் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி இன்றும் அந்த மாவட்டம் மிகச்சிறப்பாக வெற்றி நடைபோட்டு வருகிறது. இவரது தாய் சங்கமான அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிங்ஸ் 34 உறுப்பினர்களோடு இன்றும் மிகச்சிறப்பாக பல சேவைகளை செய்து வருகிறது. அதே போல சவுத் மல்டிபிள் கவுன்சில் செக்ரட்டரியாக தனது பணியை மிகச்சிறப்பாக செய்து முடித்து தற்போது பன்னாட்டு இயக்குநராக மிகச்சிறப்பாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி வரும் நமது அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லை டி ஸ்ரீனிவாசன் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் எனது நன்றிகளை உறுத்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மிக சிறப்பாக என்னை இந்த சபைக்கு அறிமுகம் செய்து வைத்த மோகனசுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் தான் யாருங்கிறத தானே திரும்பி பார்க்கறது இல்லை. மற்றவங்க யாராவது சொல்லும் போது தான் சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குமே கிடைக்குது. உண்மையிலேயே சொல்ல போனால் நம்ம எல்லாருமே அதற்காக ஏங்குகின்ற ஒரு நபர்கள் தான். நம்மளை பற்றி யாராவது ஒருத்தர் நல்லபடியாக சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எந்த குழந்தையும் சொல்கிறதுல எங்கள் அப்பா பெரிய ஹீரோன்னு நம்மகிட்ட சொல்கிறதுல வெளியில் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு புலகாங்கிரம் ஏற்படும். ஆஹா, நம்ம அப்படியா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் இருக்கா அப்படிங்கிறது. உண்மையிலேயே என்ன சந்தோஷம்னா, நிறைய பேர் படித்து பெரிய ஆளாக வந்திருப்பாங்க, நிறைய பேர் பணத்தினால பெரிய ஆளாக வந்திருப்பாங்க.
நிறைய பேர் என்னை மாதிரியும் வந்திருப்பாங்க, அடிபட்டு உதப்பட்டு உருண்டை இருந்துச்சு ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா எங்கள் குடும்பம் அப்படித்தான். 17 வயசுலேயே எங்கள் அம்மா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் அக்கா அதோட வந்து கோயம்புத்தூரில் வேலை பார்த்து இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனி வச்சு ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்துருவோம்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயம்புத்தூரில் நிறைய பேர் அப்படித்தான் இருப்பாங்க. கோயம்புத்தூர் வந்து பல தொழிலதிபர்களை உருவாக்கிய இடம். அங்கே நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நிச்சயமாக நம்புறேன். மிக சிறப்பாக என்னை அறிமுகம் செய்த மோகனசுந்தரம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றி. கதாநாயகன் ஜீவானந்தம் அவர்கள், நீங்க தான் பிரசைடிங் ஆஃபீஸர். நீங்க தான் செப்பேல் சார் வந்து கவர்னர். என்னைக்குமே வந்து ஒரு மீட்டிங்ல யாரு மணி அடிக்கிறாங்களோ அவங்க தான் பிரசைடிங் ஆஃபீஸர். அவரு தான் அன்னைக்கு இது புரியுதுங்களா? செப்பேல வந்து கவர்னர், அவர் கவர்னராக வந்து பல மீட்டிங் நடத்த போறாரு. ஆனா இந்த மீட்டிங்க்கு நீங்க தான் மாவட்ட தலைவர்ங்கிற பொறுப்பு வந்து சில பேர் வந்து தவறாகவே பயன்படுத்துவாங்க. நம்ம அப்படி பயன்படுத்துறது கிடையாது. அதுலேயும் செப்பேல் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆள் கூட கிடையாது. ஏன்னா இப்போ கடைசியா இல்லை, இந்த வருடம் முதல் நிகழ்வா பிஎஸ்சி ஸ்கூலிங் நடந்தது இல்லையா? அதை யார் பிரசன்ட் பண்ணாரு? நம்ம நடராஜன் தான் பிரசன்ட் பண்ணாரு இல்லைங்களா? எங்க டிஸ்ட்ரிக்ட் எஸ் மாணிக்கம் அவர்களும் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடராஜன் அவர்களும் அந்த நிகழ்வை நடத்தினார்கள். ஆளுநர் அவர் தான், சரிங்களா? ஆனா இந்த நிகழ்வுக்கு முக்கியமான நபர் அப்படின்னா அது பிரசைடிங் ஆஃபீஸர் தான். அந்த வகையில் நீங்கள் தான் இன்னைக்கு எங்களுடைய கதாநாயகன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வேல் அவர்கள் மற்றும் சரோஜா மேடம், உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா நம்பிக்கை 2வது பதவியேற்பு நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. எல்லாமே சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பிரேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இடையில ஒரு கோடாலி போட்டு ஒரு வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள்லாம் கிடையாது. அதை தாண்டி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு உண்மையிலேயே ஒரு மன துணிவு வேணும். அந்த மன துணிவு யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுநர் செப்பேல் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்றது. அதனால தான் இந்த நிகழ்வு இன்று இந்த இடத்தில் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது என்று சொல்கிறேன். அதற்காக உங்களுக்கு இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தான் பிஎஸ்சி ஸ்கூலிங் நடந்தது, நடராஜன் அவர்கள் தலைமையில் நடந்தது. நம்ம முதல் துணை ஆளுநராக பதவியேற்க போகும் ஜான் பாஸ்கோ அவர்களும், 2வது துணை ஆளுநராக பதவியேற்க போகும் லட்சச்செல்வி அவர்களும் மற்றும் இங்கே இருக்கும் பல நண்பர்களும் வந்திருந்த அந்த இடத்த ஏன் முதல் ஒரு விசிட்டிங்காக போனோம். அந்த விசிட்டில் பார்த்துட்டு அதை ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணிட்டு திரும்ப நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது. அதாவது ஒரு மாவட்டம் இன்னொரு மாவட்டத்தோடு இணைந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் பண்ணுறதுங்கிறது வந்து ஒருமித்த கருத்து இருந்தால் மட்டும்தான் நடக்க முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு ஒருமித்த கருத்து உங்கள் ஆளுநர் செல்வல் அவர்களுக்கும் எங்களுடைய ஆளுநர் ராஜன் அவர்களுக்கும் இருந்தது. அதனால தான் அந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக போச்சு. உண்மையிலேயே இந்த இடத்தில் என்னுடைய ஆளுநர் ராஜன் அவர்களையும் நான் மிகவும் மனதார பாராட்டுகிறேன். உங்களுக்கு தெரியாத நபர் இல்லை, அவர் லைன்ஸில் 25 வருஷமாக இருந்த ஒரு மூத்த உறுப்பினர். அவர் உங்களுக்கு தெரியாமல் இருக்காரு. இருந்த போது அவரை கூறுவது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர், அதாவது பார்த்தீங்கன்னா அவர் பேசினார்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் நம்ம டூர் கிளம்பிடுவோம். யார்? நம்ம டாக்டர் அழகேசன் அவர் பேசினார்னு வச்சுக்கோங்க, காஞ்சி காமாட்சி பாரு, மதுரை மீனாட்சி பாரு, இப்படியே வரிசையாக ஏதாவது ஒரு சிறப்பாக சொல்லிகிட்டே போகிற உடனே நம்மளுக்கு அதை பார்க்கணுங்கிற ஆசை வந்துடும். அந்த மாதிரியான ஒரு நபர். உண்மையிலேயே வந்து இந்த மேடையில் நாங்களாம் நிற்கிறோம்னா அவர் ஒரு காரணம். ஒரு மீட்டிங் நடந்தது சார், அதில் வந்து 50,000 உறுப்பினர்கள் இருக்கிற தமிழ்நாடு மாவட்டத்தின் கூட்டு மாவட்ட தலைவர் யார்? டி.எஸ். விஜயகுமார் அவர்கள். அவரே உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. டி.எஸ். விஜயகுமார் அவர்கள் அந்த கூட்டு மாவட்ட தலைவராக இருந்து ஒரு நிகழ்வு நடத்துகிறாரு. 5000 உறுப்பினர்கள் இருக்காங்க. சென்னையில் அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு வேட்பாளர் அறிமுகம் பண்ணுறதுக்கு நம்ம டாக்டர் அழகேசன் சார் வர வந்து அங்கே அழகாக அந்த வேட்பாளரை பற்றி மிக சிறப்பாக சொல்கிறார். நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். நான் அன்னைக்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் போயிருக்கேன். நான் அப்போ வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். எல்லாம் முடிஞ்சுட்டு வந்தவொன்னு சொன்னேன், சார் நீங்கள் பேசுனதெல்லாம் வீடியோ எடுத்திருக்காருங்க, முதல் எனக்கு அனுப்பிடா அப்படின்னாரு. பார்த்தீங்களா, ஒரு நபரை அவர் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம பாராட்டும் போது உண்மையிலேயே அவர் சந்தோஷப்படுவார். அப்போதான் சொல்கிறேன், அவர் குருவாக ஏற்றுக்கிட்டு நம்மள்ட்ட பல பேர் இருக்கோம். இப்படிதான் ஆத்தோரமாக ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு மீனவன் போகிறான், சாமி சாமி எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குன்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவர் தொல்லை கொடுக்காம என் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு காரியத்தை பண்ணுறா, எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறார்.
சரின்னு சொல்லிட்டு சாமி தவம் பண்ணுறாரு. டெய்லி இவன் சாமிக்கு பூ கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த பூ வந்து ஆற்றுக்கு அக்கறை வருது. சாமியாருக்கு ஆச்சரியம், ஏன்னா காட்டாத்து வெள்ளம் ஓடுது, எப்படா போய் பூவை கொண்டு வந்த அப்படின்னா ஆற்று மேலே நடந்து போய் கொண்டு வந்த சாமி. ஆற்று மேலே நடந்து போனியா, என்ன சாத்தியம் இல்லாத சொல்கிற, வா என் கூட வா வந்து நடந்து காமி அப்படிங்கிறாரு. சரி வாங்க சாமி போகலான்னு சொல்லிட்டு இவர் ஆத்தக்கரையில் நிற்கிறார். அவன் சாமியா சரணன்ட்டு ஆற்று மேலே ஏறி ஓடுறான். கொடுக்குன்னு ஓடி போகிறான். பூவை பறிச்சுட்டா திரும்ப வந்து இங்கே கொடுத்துட்டான். அப்போதான் குரு தெரிஞ்சது, உண்மையான பக்தி தான் நம்மளை வந்து மேல் நோக்கி கொண்டு போகும். அதான் சொல்கிறேன், உண்மையான அவரோட பேச்சுக்கு இருந்த அந்த ஒரு ஈர்ப்பு, அவரை மாதிரியே நம்ம பேசணுங்கிற ஒரு ஆசை, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளெல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரு மாவட்டம் சிறப்பாக நடைபெறணும்னா அதுக்கு மாவட்ட தலைவர்கள், சிஎஸ், சிடி, பிஆர்ஓ அத்தனை பேர் வேணும். இத்தனை பேர் கொண்டு சிறப்பாக ஒரு மாவட்டத்தை நடத்த வேண்டியது நம்ம தலையாய கடமையாக இருக்கு. எல்லாரும் வந்து தொழிலில் சம்பாதிக்கிறது, சம்பாதிச்ச பணத்தில் ஒரு வீடு கட்டுறது, ஒரு தோப்பு துறவு வாங்குறது எல்லாமே பண்ணிடுறோம். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சில கேள்விகள் இருக்கு. கோயிலுக்கு போகிறோம், போனோம்னா முன்னாடி இருக்கிற பிச்சைக்காரனை வந்து சரி சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமிகிட்ட என்ன கேட்குறோம், சாமி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம். அப்போ நம்ம யார்? நீ வெளியில இருக்கிறவனை புறம் தள்ளிட்டு உள்ள போய் அவன் வெளியில செஞ்ச வேலையை தான் உள்ள பண்ற. அப்ப எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. எப்பயுமே ஆண்டவன் வந்து ஒரு நபருக்கு ஒரு பொருள் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, அது தேவை இருந்தால் தான் கொடுப்பார். உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறீங்க, சரிங்களா? அந்த குழந்தை அதை பிச்சு விளையாண்டு பிச்சு போட்டுருச்சு, திரும்ப ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தீங்க, திரும்ப பிச்சு போட்டுருச்சு. இதே இன்னொரு குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறீங்க, அதை அழகாக வச்சு விளையாண்டே இருக்குது, திரும்ப பொம்மை வாங்கி கொடுப்பீங்களா? மாட்டோம். இது தப்பா உதாரணம் எடுத்துக்காதீங்க, இது சரியான உதாரணத்துக்கு மாற்றிக்கலாம். ஆண்டவன் உங்களுக்கு நிறைய பொருள் கொடுக்குறாரு, சரிங்களா? அதை கொண்டு போய் இருப்பு போட்டியில் போட்டு போட்டியை வச்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுத்தது போதும்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பொருள் வேண்டியது இல்லையே. அதனால ஆண்டவரை நினைச்சிட்டா என்ன பண்றது, நிறைய செலவு பண்ணணும், தர்மகாரியங்களுக்கு செலவு பண்ணணும். அப்பதான் ஆண்டவன் வந்து இவன் நம்ம கொடுத்தது சரியான வழியில செலவு பண்றான், இவனுக்கு இன்னும் கொடுப்போம்னு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட நம்பர் தான் நம்ம மயில்சாமி என்ன, சரிங்களா? போன வருஷம் இதே மாதிரியான இன்ஸ்டாலேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது, பள்ளி பூமி ஆட்டம். எத்தனை பேர், நிறைய பேர் வீடியோ எடுத்துருந்தாங்க. நாங்களாம் ஒரு சபை மரியாதைக்கிறதே ஆடாமல் இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு வள்ளி பூமி ஆட்டம், மிகச்சிறப்பான ஒரு இன்ஸ்டாலேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 2 சர்வீஸ், 2 பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணி வைக்கணும், அருமையாக பண்ணி தன்னோட ஆண்டை துவங்கினார். அதுக்கு எத்தனையோ பாடுபட்டோம், அந்த பாடுபட்டதுக்கு பலனை அனுபவித்தோம், பகையும் அனுபவித்தோம். ஏன்னா எப்பயுமே வாழ்க்கையில மக்கள் 2 பக்கமாக தான் பிரிஞ்சு நிற்பாங்க. நீங்களே நல்லா பார்த்துங்க, எம்ஜிஆர் ரஜினி, எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், இப்படிதான் போகும். யாராவது ஏதாவது ஒரு பக்கத்தில் இருப்பாங்க, இருந்தே தீரணும், இது விதி, வேற வழியே கிடையாது. எல்லாத்துக்கும் நல்லவனா யாராவது இருக்க முடியுமா? கடவுள்னாலே முடியாது. அதனால நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதான் சொன்னேன், ஆஃப்டர் த பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது காரணம் என்னன்னா, ஒரு நபர் அவர் எந்த தகுதியும் திறமையும் உள்ளவராக இருந்தாலும் அவர் சார்ந்து இருக்கிறவங்க எடுக்கிற முடிவு தான் முக்கியமான முடிவாக இருக்கு. இல்லாட்டா வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, என்ன நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அவருக்கான மரியாதைகள் புறக்கணிக்கப்படுவதுங்கிறது வந்து இந்த உலகத்தில் வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால தான் சொன்னேன், அத்தனையும் தாண்டி இன்னைக்கு செல்வன் அவர்கள் வந்து மிக சிறப்பாக வந்து இந்த இடத்த அலங்கரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு, நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காரு. உங்கள் ஆதரவோட, உங்கள் ஆதரவு வந்து அவருக்கு என்னைக்குமே வேணும். என்ன வேணாலும் செய்யலாம் சார். வாழ்க்கையில் கதை சொல்லுவாங்க, ஒரு 2 இளைஞர்கள் ஒன்றா படித்த இளைஞர்கள், அவங்க வந்து ஒருத்தர் நல்ல பணக்காரன், ஒருத்தர் வந்து ஒரு பிராமின் வீட்டு பையனார். கோயிலில் அர்ச்சனை பண்ணுறாரு, அப்பாவுக்கு அப்புறம் அந்த வேலை தான் கிடைக்கிறது. கோயிலில் டெய்லி சாமிக்கு பூஜை பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, இதுதான் அவரோட வேலை. என்றைக்குமே எல்லாத்துலேயும் ஒரு சலிப்புங்கிறது ஒன்று வரும். வாழ்க்கையில் அவருக்கு ஒரு சலிப்பு வந்துச்சு, டெய்லி சாமி கும்பிட்டே தான் இருக்கும், டெய்லி இந்த சாமியை தான் பார்த்துட்டு இருக்கோம், இதே சாமிக்கு தான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கை இப்படியே தான் போகுமா, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு எண்ணம். இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், நான் பணக்காரன், என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா அடுத்து என்ன செய்யலான்னு தான் தோணும். நார்மலாக இருக்க தோணாது, எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் செய்யலான்னு தோணும்.
அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அந்த ஆள். அந்த ஆள் வந்து காமக்ரோதம் எல்லாத்துலேயும் ஈடுபட்டு ஒரு ஸ்திரீ லோனனா தான் சுற்றிட்டு இருக்கான். அவனும் இவன் வரான், இந்த நண்பனும் வர்றான், 2 பேரும் ஒன்றா பேசிக்கிறாங்க. உடனே இவன் சொல்கிறான், யார் கோயில் அர்ச்சனை பண்ணுறவன் சொல்கிறான், சாமியோட பெருமைகளை சொல்கிறான், அவரோட அவதாரங்களை சொல்கிறான், அவரோட அழகை எடுத்து சொல்கிறான், அவரோட கருணையை சொல்கிறான், எல்லாத்தையும் சொல்கிறான். இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் நண்பன். அப்போ இந்த நண்பன் சொல்கிறான், இப்படி சொல்றியடா, இதெல்லாம் சாதாரண விஷயம், வாழ்க்கையில் இதை விட சந்தோஷங்கள் எத்தனையோ இருக்கு, மயக்கம் தரக்கூடிய மது வகைகள் இருக்கு, போதை தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நீ எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் அடுத்தவங்க மனசை கலைக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேர்த்துக்குமே வந்து எண்ணங்கள் மாறிது. இப்போ இந்த ஸ்திரீலோலனா இருந்தவன் வந்து சாமியை பற்றியே யோசிச்சு தூங்கிட்டு இருக்கான். அதே மாதிரி பூஜை பண்ணிட்டு இருந்தவன் வந்து வாழ்க்கையில் இத்தனை சந்தோஷம் இருக்கான்னு சொல்லி அதை நினச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவொன்னே 2 பேரும் மேலோகம் போகிறாங்க. போனவொடனே எவ்வளோ எந்த விசாரணையுமே பண்ணல, ஏன்னா நல்லா தெரிஞ்ச மூஞ்சிதான் வா அப்படின்ட்டு அந்த ஸ்ரீலோகனை கூப்பிட்டு, தம்பி நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, தம்பி நீங்கள் நரகத்துக்கு போமாட்டார். எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அங்கே இருந்தவன்ட்டா, இன்னையா இப்படி சொல்கிற, அவன் காலமெல்லாம் பூஜை பண்ணவனா, அவனை கொண்டு போய் இப்படி அனுப்பிச்சு ஏறணும்னா ஒரு எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் கிடையாது. அவன் என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிப்பான். அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த ஸ்ரீலோகன் வந்து ரொம்ப சந்தோஷம். அடரா நம்ம என்னதான் பண்ணி இருந்தாலும் நம்மளை கொண்டு சொர்க்கத்தில் விட்டாங்க. 2 நாள் முடிஞ்ச உடனே அவனை தூக்கிட்டு வந்தாங்க, இவனையும் தூக்கிட்டு வந்தாங்க. ரைட், இப்போ சாமி பூஜை பண்ணல, நீ சொர்க்கத்துக்கு போ, நீயே நரகத்துக்கு போனாங்க. இப்போ இவனுக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. ஏன்னா 2 நாள் சொர்க்கத்தில் இருந்துட்டு இன்னைக்கு போய் நரகத்துக்கு போனால் எப்படி முடியும்? அப்போதான் சொன்னாங்க, கதை அப்படி முடியாது. நல்லது செஞ்சவனுக்கு அவனுக்கு நல்லது செஞ்சதுக்கான பலன் என்னைக்கும் கிடைக்கும். அந்த ஒரு நாள் இரவு அவன் மன சஞ்சலப்பட்டாங்கிறதுக்காக அவனை தூக்கி வாழ்நாளெல்லாம் நாங்கள் நரகத்தை வச்சிருவோமா? மாட்டோம். அவன் அந்த சஞ்சலப்பட்டதுக்காக 2 நாள் வச்சிருந்தோம், அவ்வளோதான். நீ திருந்தின, ஆனால் கொஞ்சம் தான் திருந்தி எனக்கு பார்த்த, அதனால உனக்கு அந்த 2 நாள் சொர்க்கம் கிடைச்சது. இவனை அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து நம்ம எவ்வளவு தூரம் நல்லது செய்யறோமோ அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். என்னைக்குமே கெட்டவங்க ஜெயிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். படத்திலேயே பார்த்துங்க சார், படம் முழுசு நல்லா ஆட்சி பண்றது யாரு? வில்லன் தான் இல்லையா? கடைசியில வில்லன் திருந்திடுவான். அது வரைக்கும் கதாநாயகி சண்டை போட்டு கடைசியில் தான் ஜெயிப்பான். அந்த மாதிரி தான் முடியும். ஆனா வாழ்க்கை அந்த மாதிரி முடிகிறது கிடையாது. ஏன்னா நேற்று நடந்த விஷயங்களுக்கு நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் நினைச்சு பார்த்தது, எங்க கம்பெனில இருந்து ஒரு 50 பேர் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, என்னை விட திறமைசாலி. ஏன்னா ஒரு முதலாளி எல்லா மிஷினையும் கை கொள்ள முடியாது. ஒரு சிஎன்சி இருக்கும், ஒரு மில்லிங் மிஷின் இருக்கும், ஒரு ஸ்லாட்டிங் மிஷின் இருக்கும். அத்தனையில எனக்கு வேலை தெரியுமா? தெரியாது. ஆனா அத்தனையில வேலை செஞ்சவங்க அவன் இருக்கான். ஆனா அவன் ஏன் முதலாளியா இல்ல? நம்ம ஏன் முதலாளி ஆனோம்? யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? நம்மளோட திறமையானவங்க, நம்மளோட தகுதி படைத்தவர்கள், அவங்க அன்னைக்கு முதலாளியாக. சீனிவாசன் தான் முதலாளினா என்ன? நல்லது செய்கிறோம். போன ஜென்மத்து புண்ணியங்கிறது அதுதான். போன ஜென்மத்து புண்ணியம் தான் நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டா அடுத்த ஜென்மத்தில் அப்டேட்டட் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். எங்கள் சித்தி இருக்காங்க, ஊர்ல இருந்து கூப்பிட்டாங்க. உடனே குப்புசாமி நாயுடு வாப்பா வந்தேன்னா, தங்கச்சி வந்திருக்கா, குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் ஒரு இது என்னன்னா, குழந்தை இறந்துருச்சு. ஒரு போனோம். போய் பார்த்தா ஒரு ஹார்லிக்ஸ் பொட்டியில் போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாம் குழந்தை பார்த்தா ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போவாங்க, நம்ம ஹார்லிக்ஸ் பொட்டியில் போட்டு கொடுத்துட்டான். என்னென்ன வந்து அந்த குழந்தைக்கு வயிற்றுல தோலை இல்லை, மேல் தோலை இல்லை. இது ஏன் இப்படி நடக்குது? ஒரு குழந்தை, எல்லாரும் நினைச்சு பார்க்கறது, ஒரு குழந்தை என்னையா தப்பு பண்ணுச்சு? அப்படிப்பட்ட குழந்தைக்கு இந்த கதை ஏன் வரணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதையும் தாண்டி நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போ முன்வினை பயன் அப்படின்னு ஒன்று இருக்கு. முன்வினை பயனில் தான் நம்ம இன்னைக்கு வந்து நல்லபடியாக இருக்கோம். இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகாக இந்த சபையை அலங்கரிச்சுட்டு இருக்கோம். இன்னும் அதுக்கு மேலே நம்ம அப்கிரேட் ஆகணும்னா இதுக்கு மேலே நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும் இல்லைங்களா? அதுதான் நம்மளோட கடமை. அதைத்தான் உங்கள் எல்லாத்தையும் கேட்டு, காசை மட்டும் நம்ம பத்திரமா வச்சுட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது எந்த வழியில் செலவு பண்ணுறது முக்கியமான விஷயம். அந்த வழியில் நீங்கள் தர்மத்துக்காக நிறைய செலவு பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அசோசியேஷனில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான். இது சர்வீஸ் ஆர்கனைசேஷன் தானே. இந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? சேவைகள் செய்ய வேண்டும். எதுக்கு சேவை பண்ணுறோம்? இதுக்காக தான் பண்ணுறோம், நமக்காக தான் பண்ணுறோம்.
செல்ஃப்லெஸ் சர்வீஸ்னு சொல்றாங்க. அந்த மாதிரி செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்றோம். ஆனால் அதுல ஒரு சின்ன உள்ளுணர்வு இருக்கு, நம்மளுக்கும் ஒன்று நல்லா அது நடக்கும் அப்படிங்கிறது. அதனால இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து இந்த இயக்கத்திற்கு மெயினான விஷயம் என்னவோ சேவை, அதை நீங்க எல்லாரும் செய்யணும்னு கேட்டுக்க. அலை ஜெரால்டு எட்வின்ராஜ், ரிட்டென்ஷன் கோஆர்டினேட்டர் அலை என் செந்தில், ஓரியன்டேஷன் கோஆர்டினேட்டர் அலை இன்ஜினியர் பிரேம்குமார் பாபு, லீடர்ஷிப் கோஆர்டினேட்டர் அலை எஸ் நடராஜன், விமன்ஸ் எம்பவர்மெண்ட் கோஆர்டினேட்டர் அலை எஸ்பி சரோஜா, சர்வீஸ் கோஆர்டினேட்டர் அலை பசுமை விஜயகுமார், சீஃப் அட்வைசர் டு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அலை பூமிநாதன், ரீஜன் சேர்மன் லைன் எஸ் ராமலிங்கம். ரீஜன் சேர்மன் மெர்லோ மட்டும் தான் தெரியும். நீங்க உட்காந்து மெர்லோ மட்டும் நீங்க உட்காந்து மெர்லோ மட்டும் இன்னமே வருவாங்க. ஆனால் அலையன்ஸ் இயக்கத்தில் வந்து மெர்லோங்கிறவங்க தான் ரொம்ப முக்கியமான நபர்கள். சரிங்களா? மெம்பர்ஷிப் இருக்கு, எக்ஸ்டென்ஷன் இருக்கு, ரிட்டென்ஷன் இருக்கு, ஓரியன்டேஷன் இருக்கு, உமர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இதுதான் முக்கியமான விஷயமா கொண்டு வந்துருக்காங்க. நம்ம ஆளுநர்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எஸ்எம்சியில் மெர்லோ மீட்டிங் நடத்துனீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கான முக்கியத்துவங்கிறது தனியான விஷயம். நீங்கள் வந்து டிஎல்சியாக இருந்து மிக சிறப்பாக ஒரு ஸ்கூலிங் நடத்துறீங்க. அதே மாதிரி ஓரியன்டேஷன் டிசி இருக்காது. ஒரு கிளப் வருது, புது கிளப்பு, ஒரு கிளப்பு வந்து காண போகுதுன்னா காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாததான் காரணம். அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஓரியன்டேஷன்ங்கிறது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அசோசியேஷன்னா என்ன, ஃபாரின்ல இருக்கிற அசோசியேஷன் இங்கே வந்து ஆட்சி இந்தியாவிலே உருவான ஒரு அசோசியேஷன் இல்லைங்களா? இந்தியாவில் உருவான ஒரு அசோசியேஷன்லேருந்து நம்ம சேவைகள் பண்ணுறோம். இதில் உங்களோட கடமை என்ன அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தோம்னா கிளப்பு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். ரிட்டென்ஷனுக்கு போகாது, ரிட்டென்ஷன் இன்க்ரீஸிங்கு வேலை இருக்காது. அதே மாதிரி தான் உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான ஒரு தனி சிரத்தை எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. என்னதான் அசோசியேஷன் தலைவர்களாக இருந்தாலும் ஏன் இன்னைக்கு செவர் சார் கூட மேடத்தை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறோன்னா, சிவன் பாதி சக்தி பாதி, அவங்களோட சப்போர்ட் அவருக்கு கண்டிப்பாக என்றைக்குமே இருக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி தான் உமன் எம்பவர்மெண்ட். அவங்க மெம்பர்ஷிப் இல்லைனாலும் நம்மளோட அசோசியேஷன் பெருமளவு வளர்க்க முடியாது. அதனால நீங்கள் இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக ஒர்க் பண்ணி மாவட்டத்தை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவீங்களா? ஏறக்குறைய சங்கத்தில் வந்து நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் தெரியுங்களா? நிர்வாக கூட்டத்தில் தலைவர் செயலர் பொருளர் பிஆர்ஓ போக டைரக்டர் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த டைரக்டர்ஸ் மேல மாவட்ட தலைவர்கள் அவங்க வந்து அவங்க பணியை செய்கிற விதத்துல தான் நம்மளோட மாவட்டம் எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு தெரியும். உண்மையிலேயே சொல்ல போனீங்கன்னா 10 மாவட்ட தலைவர்கள் இணைந்து மாசம் ஒரு மாவட்ட கூட்டம் நடத்தணும். மாவட்ட கூட்டம் வந்து அமைச்சரவை கூட்டம் வேற, மாவட்ட தலைவர்கள் கூட்டம் வேற. இப்போ வந்து ஒரு பிடிஜி செலிப்ரேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு மாவட்ட தலைவர் இருப்பார். அவர் வந்து நம்மளோட பிடிஜிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு அவங்களை கௌரவிக்கிற ஒரு விழா நடத்துவார். பாஸ்ட் பிரசிடென்ட் மந்த் டிசி அப்படின்னு ஒன்று இருக்கு. அவர் வந்து முன்னாள் தலைவர்களை, நம்ம சங்கத்தில் இருக்கிற முன்னாள் தலைவர்கள்லாம் நிகழ்ச்சி அவங்களுக்கு ஒரு விழா நடத்துவார். அதே மாதிரி டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்கு. டீச்சர்ஸை கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி நடத்த வேண்டியது அந்த இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே எல்லாம் வரிசையாக இருக்கு. இந்த மாதிரியான கூட்டங்களை நடத்த வேண்டியது தான் மாவட்ட தலைவர்களோட முக்கியமான பங்களிப்பு. சரிங்களா? அதை எல்லாரும் நல்லபடியாக நிறைவேற்றுன்னு நம்புறேன். அடுத்ததாக ஜோன் சேர்பர்சன், ரீஜன் சேர்பர்சன். ரீஜன் சேர்பர்சன் அலை எஸ் ராமலிங்கம், ஜோன் சேர்பர்சன் அலை வி மணிகண்டன், அலை பி சண்முகசுவாமி. ஜோன் சேர்பருக்கு சங்கத்துக்கு உள்ள மிக முக்கியமான ஒரு பாடம். அவங்களோட அதிகாரங்கிறது வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு மிஞ்சிய அதிகாரம் எதுவுமே கிடையாது. அவர்கள் நினைச்ச ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இன்டர்நேஷனல் கமிஷன் வச்சுக்கோங்க, அதுக்கான மதிப்பே தனி. ஸோ ஜோன் சேர்பர்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பான பதவியில் இருக்கீங்க. சரிங்களா? உங்களோட கடமை என்னென்னா, சங்கங்கள் அடைக்கும் போது வட்டார தலைவர் வருகைன்னு ஒன்று வச்சுருக்கோம். அப்படி ஒரு வருகை நடக்கும்போது நீங்கள் போய் சிறப்பாக அவங்களை பாராட்டி, அதே மாதிரி சங்கங்கள் என்னென்ன செய்கிறாங்களோ, சார் முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை செஞ்சிருவோம், ஒரு சர்வீஸ் பண்ணிடுவோம். ஆனால் அந்த சர்வீஸை எடுத்து கேபினட் மீட்டிங்கில் சொல்ல வேண்டியது உங்களுக்கு கடமை. சரிங்களா? அந்த இதை செய்யும் போதெல்லாம் உங்களுக்கும் சங்கத்துக்கு ஒரு பாலம் நட்பு உருவாகும். நம்ம செஞ்சதை வந்து நம்ம ஜோன் சொன்னார் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாரு. அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க இல்லையா? நல்லது. அதே மாதிரி ரீஜன் சேர்பர்சன், ரீஜன் சேர்பர்சன் வந்து ஒன் ஆஃப் த ஹையர் அத்தாரிட்டின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய விழா நடத்துகிற வாய்ப்பு யாருக்கு இருக்கு?
மாவட்ட ஆளுநரை தவிர்த்து அடுத்து யாருக்கு இருக்கு? மண்டல தலைவருக்கு தான் இருக்கு. அந்த விஷயத்தில் நாங்கள் என்னைக்குமே ஒன்று சொல்லுவோம், ஒரு மண்டல தலைவர் நிகழ்வு அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை, நம்ம ஆளுகளை தான் கூப்பிட்டு பண்ணணும்னு. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு நீங்கள் தான் மண்டல தலைவர்னு தெரியும் இல்லைங்களா? நீங்கள் மண்டல தலைவர்னு தெரியாத உங்களோட தகுதி, உங்களோட திறமை, பெருமை இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. யாருக்கு தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தான் இதெல்லாம் முக்கியமாக தெரியணும். இப்படி ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதில் நான் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கேன், இந்த மாதிரியான நான் ஒரு விழா நடத்துகிறேன், நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் தான் நடுநாயகமாக இருக்க போறீங்க. அப்போ வந்து உங்கள் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு மிக நல்ல வாய்ப்பு. சரிங்களா? அப்போ தான் அந்த விழாவும் நல்லபடியாக நடக்கும். நம்ம நெருங்கின சொந்தம், பந்தங்கள், நண்பர்கள், உற்றார்களும் வயசோட நடக்கிற ஒரு விஷயம் தான் நல்லா இருக்கும். ஆகவே அது மாதிரி உங்களுக்கு பெருமை தரக்கூடிய, மிக சிறப்பாக நடந்து நம்ம மாவட்ட ஆளுநருக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மண்டல நிகழ்வை நீங்கள் நடத்தணும்னு கேள்வி. சரிங்களா? நன்றி. ஒரு நிமிஷம், உங்கள் 3 பேர்த்துக்கும் இன்னைக்கு வந்து நம்ம பன்னாட்டு தலைவர் பாலச்சந்தர் அவர்கள் இந்த இடத்துல வர முடியலனாலும் அவர் சார்பாக உங்களுக்கு இந்த பன்னாட்டு பொத்தானை அணிவிப்பதை பெருமை அடைக்கும். அவர் தான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணணும், நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அந்த கேபினட் ஆஃபீஸர்ஸ் செக்ரட்டரி பிஆர்ஓ சார், பிஆர்ஓ நம்ம அலைன்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கான கடமைகள் இருக்கு. இப்போ பிஆர்ஓன்னு வந்தோடனே எனக்கான கடமைகள் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் உண்டு. ஏன்னா இந்த அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ முக்கியமான ஒரு நபர். சங்கத்திலே ஆகட்டும், மாவட்டத்திலே ஆகட்டும், எல்லா மேடைகளையும் பிஆர்ஓவை நம்ம மேடைக்கு ஏற்றுறோம். ஏன்னா அவருக்கு எப்படி முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது என்னங்கிறது தான் பிரச்சனை நமக்கு. ஏன்னா செக்ரட்டரி வந்து எல்லாருமே செஞ்சிடறாரு, கேபினட் சொல்லுது, அந்த விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். இப்போ நான் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் வருது. உங்களோட விஷயம் என்னன்னா, நம்ம இயக்கத்தோட பெருமைகளை மக்கள் அறியபடி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் கொடுக்குறது, ஒரு டிவியில் கொடுக்குறது, பொதுமக்கள் பார்க்குற மாதிரி ஃப்ளக்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன தெரியும், இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தானே மக்கள் வருவாங்க இல்லைங்களா? கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணோ பையனோ இருக்கான்னு தெரிஞ்சால் தானே வந்து தேடி கொண்டு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு இயக்கம் இருக்கோம். நாங்கள் வந்து மக்களுக்கு நல்ல பண்ணுறது இயக்கம். நாங்கள் எத்தனையோ சர்வீஸ் பண்ணுறோம், மரங்கள் நடுறோம், கண்தானங்கள் பண்ணுறோம், ரத்த தானம் பண்ணுறோம் இல்லைங்களா, மருத்துவ உதவிகள் பண்ணுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. நம்ம மட்டும் கூட்டம் போட்டு இதே மாதிரி பேசிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? அது மக்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் பிஆர்ஓ, மக்கள் தொடர்பு அதிகாரி அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த பதவியை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. மிக சிறப்பான வகையில் உங்கள் பதவியை மதித்து அதுக்கான கடமைகளை செய்வீங்க இல்லையா? நன்றி. வாங்க. அலை எம்என் சுரேஷ்குமார், அலை ஆர் ரமேஷ்குமார், பிரசிடன்ட் பாதி. எங்கள் முன்னாள் டைரக்டர் சொல்லுவார், செக்ரட்டரிகள் தான் கடுமையான வேலை. நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெஸரர்கள் தான் கடுமையான வேலை. சரிங்களா? இந்த காசு வாங்க காசு வாங்க பல விஷயத்தை பிடிச்சிட்டு போயிட்டா இப்போ அது பிரச்சனையாக இருக்குது சார். ஏன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம பங்குன்னு ஒன்று இல்லைன்னா நம்மளுக்கு ஆர்வம் இருக்காது இல்லைங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரு பொருளை காசை போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, ஏப்பா நானும் தான் காசு போட்டுருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்பான் இல்லையா? எதுவுமே போடல, என்ன சொன்னாப்பா அது நடந்தா என்ன, நடக்காட்டா நமக்கு என்ன அப்படின்னு தான் போவோம். அதனால நம்ம கடமை என்னன்னா, நம்மளோட பார்ட்டிசிபேஷனை கொடுக்கணும். ஆனரோரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கணும். நம்ம எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் வித்தியாசமாக வச்சுருக்கோம். எப்படின்னா, எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் 2000 ரூபா வாங்கிடுவோம் ஒரு மெம்பருக்கு. சரிங்களா? அந்த 2000 ரூபாவில் இன்டர்நேஷ்னல் டியூ, நியூ மெம்பராக இருந்தால் நியூ மெம்பர் டியூ, சவுத் மெம்பர் டியூ எல்லாத்தையும் கட்டிடுவோம்.
மீதி இருக்கிற காசை வச்சு கவர்னர் வந்து ஒரு கேபினட் ஆஃபீஸ் போடுறது, இந்த மாதிரி மீட்டிங் போடுறது, அதில் பற்றாக்குறை ஏற்படுறது எல்லாத்தையுமே அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் எப்படி நிர்ணயிக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம். ஆனால் அதை வாங்கி தர வேண்டியது உங்கள் கடமை. ஏன்னா இது மிக கஷ்டமான விஷயம். நீங்கள் என்ன நீங்கள் ஃபோன் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு அஜெண்டா போட வேண்டியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் கூப்பிடாதப்பா, நல்லா வெள்ளிக்கிழமை போய் காசு கேட்குறான் பாரு, இருக்கிற காசெல்லாம் பிடிக்கி போகலான்னு பார்க்குறாங்க போல அப்படின்னு நினச்சிருவாங்க. ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்லாம் கூப்பிட்றோம்னா இதே பஞ்சாயத்து. இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் இல்லாமல் இதையும் தாண்டி காசு வசூல் பண்ணுறது சாதாரண காரியம். அதனால தான் சொன்னேன், ட்ரெஷரர் காரியம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு மிக எளிமையான ஒரு வழி வந்துருச்சு. என்னதுங்க? ஜிபே. ஜிபே, ஃபோன்பே, ஏதாவது ஒரு பே சாமி அனுப்பிச்சுடு. ஏன்னா ஃபோன் பண்ணி என் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், டியூ அனுப்பிச்சுடு. ஒரு காரணமும் சொல்ல முடியாது, ஈஸியாக வாங்கிடலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கி நீங்கள் வந்து மாவட்டத்தை வலுப்படுத்தணும். எந்த இயக்கம் வந்து நிதி ஆதாரம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நிதி ஆதாரம் தான் முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரும் டியூவை கொடுத்துட்டு ஆனவர்களை கொடுத்தோம்னா செப்பல் இன்னொரு அருமையான விஷயத்தை பண்ணுறதுக்கு ஆர்வமாக வருவார் இல்லைங்களா? நீங்கள் எல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க, ஒரு அவார்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் நடத்தணும், 1 லட்சமா 2 லட்சத்தில் நம்ம மக்களுக்கெல்லாம் அவார்ட்ஸ் கொடுப்போம், சிறப்பாக ஒரு கூட்டத்தை நடத்துவோம்னு ஆர்வப்படுவார். யாருமே காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அக்கா என்ன பண்ணுவாங்க? உனக்கு வேலை இல்லை, உங்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, இருக்கிற காசை இப்படி தான் அனுப்பியா கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதனால நம்ம எச்சா கொடுக்க வேண்டாம், நம்ம கான்ட்ரிபியூஷன் என்னவோ அதை கொடுப்போம். அதை கொடுத்தாலே நம்ம இது மிக சிறப்பாக நடக்கும். சரிங்களா? சுரேஷ் அலை எஸ்பி தர்மராஜ், கேபினட் செக்ரட்டரி ஆக்டிவிட்டீஸ், அலை எஸ்பி சிவகுமார். ஏதோ அவங்களுக்கு தான் இப்போ இருக்கிற எல்லா பஞ்சாயத்துக்கும் போயிடுச்சு, நம்ம பொறுப்பு ஈஸியான பொறுப்பு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா பல சண்டை எங்கே வரும்னா செக்ரட்டரி பேரில் ஆரம்பிச்சு தான் வரும். சரிங்களா? எங்கே ஆரம்பிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வேலையா என்னை நீ மீட்டிங்கே கூப்பிடலையப்பா, நான் இப்படி வரணும். சரிங்களா? என்ன மீட்டிங்கே கூப்பிடல, எனக்கு லெட்டர் கூட வரல, என்னதான் பண்ணுறீங்க கேபினெட்டில் உட்காந்துட்டு, இப்படி தான் ஒரு பேச்ச ஆரம்பிக்கும். சரிங்களா? இருந்த போதிலும் செக்ரட்டரி பணிங்கிறது வந்து ஒரு சிறப்பான பணி, பழுவுள்ள பணி தான். ஆனால் ஒரு செக்ரட்டரியாக இருந்தவங்க தானே மிக சிறப்பாக நிர்வாகம் பண்ண முடியும் இல்லைங்களா? எல்லாருமே நம்ம ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒருத்தரை கொண்டு வரோம். கவர்னர்னா தூக்கிட்டு வந்து முதல்ல கவர்னர் உட்கார வச்சிருக்கோமா? அப்படி உட்கார வச்சா கவர்னர்ஷிப் நடத்துறதுக்கே அவங்களுக்கு தெரியாது, எந்த மீட்டிங் நடத்துறதுன்னு தெரியாது, எப்படி நடத்துறதுன்னு தெரியாது, நிறைய பேருக்கு ஒரு அஜெண்டா எப்படி போடுறதுன்னு கூட தெரியாது. அப்படி வந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்கள் பணி அது எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய ஒரு மிக நல்ல வாய்ப்புள்ள ஒரு பணி. சரிங்களா? அதனால டைரக்டா கிளப்பு கூட பேசுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? அதிகாரம் பேசுறது எல்லாரும் பேசலாம், இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அதை வந்து ஆளுநரோட இதோட சொல்றதுக்கு உங்களுக்கு தான் இருக்கு. ஆக அதை சொல்லி சங்கங்களை வந்து சார் சங்கத்தோட அளவு பெருசு சிறுசு அதெல்லாம் கவலை இல்லை சார், அது கண்டிப்பாக வளரும். சரிங்களா? எதை போட்டால் முதல் ஒரு துணிக்கு தான் வரும், அது வரமாகிறது கொஞ்சம் லேட்டாகனா ஆகலாம். அதே மாதிரி உங்கள் மாவட்டம் வந்து மிக சிறந்த குறுகிய காலத்தில் வந்து சிறப்பான ஒரு மாவட்டமாக வந்துடும். அதுக்கேற்ற மெம்பர்ஷிப்பும் உங்களுக்கு வந்துடும். அந்த காலகட்டத்திலையும் நீங்கள் செஞ்ச செயல் சொல்லப்பட வேண்டும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிப்படை ஆதாரமே நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான். அந்த செயலை வச்சு தான் மக்கள் அட்மையர் ஆகணும். எங்கள் செக்ரட்டரி கூப்பிட்டுருக்காருப்பா மீட்டிங் போகணும் அப்படின்னு வரணும். சரிங்களா? அது மாதிரி உங்கள் எல்லா செயல்களையும் செய்து நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல மாவட்டத்தை உருவாக்கணும்னு உங்களை கேட்குறேன். சரிங்களா? நாளைக்கு ஒரு முறை இரண்டாம் துணையாளர் அலை எஸ்எஸ் வெற்றி செல்வி, முதல் துணையாளர் அலை டாக்டர் நல்லவர். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? வல்லவர் எல்லாரும் பார்த்துட்டாங்க, நல்லவனா இல்லையான்னு தான் டவுட் வந்துருது. சொல்லிட்டோம். ஏன்னா இந்த செக்ரட்டரி வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கவர்னர் ஆகிறவங்க எல்லாம் பார்த்துருக்கோம், இவர் அப்படிலாம் பண்றது இல்லை. பண்ணல நீங்க முறைப்படி வர்றாரு. சரிங்களா? வரிசை கிரமமா வர்றாரு. அவரு செக்ரட்டரியா இருந்தாரு,
இப்பதான் வந்து துணை ஆளுநராக வந்திருக்காரு. அதனாலதான் சொன்னேன், அவரு வல்லவர் அப்படின்னு அவரோட ஆளுநர் மயில்சாமி அவர்கள் சொல்றாரு. நான் சொல்றேன் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா? ரொம்ப நல்லது. அதாவது பதவிக்கு வரதுல பதட்டமே இருக்கக்கூடாது, எதுவோ வரணும். உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு ஜிலேபி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, டபக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷம் எவ்வளவு நாள் அப்படி சாப்பிட முடிக்கிற வரைக்கும். அதே மெதுவா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும் போது எவ்வளவு டைம் இருந்தா அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? பதவிக்கு வரதான் அப்படித்தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். எடுத்தோட குடுக்குன்னு ஓடக்கூடாது. ஓடி தாண்டான்னு வச்சுங்க, எல்லா மகிழ்ச்சியும் தீர்ந்து போச்சு, எல்லா திறமைகளும் வீணா போச்சு. அந்த மாதிரி தான். அதுக்கு தான் சொன்னேன், நல்லபடியா மெதுவா பொறுமையா நல்லவரா பேர் எடுக்கிற மாதிரி வந்திருக்கிற ஜான் பாஸ்கோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி வெற்றி செல்வி மேடம், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து மீட்டிங் வேணா வர்றேங்க, மற்றதில் நம்மளை காமிங்க கேட்காதீங்க, அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஸ்கூலிங் நடத்துறது ஒரு பிலிமினரி மீட்டிங் எங்கே நடக்குது? ஆனரேட்டிங் நடக்குது, நிர்வாணா ரியலிஸ்டிக் இதுன்னு சொல்லி அதுக்கு வந்திருந்தாங்க. அருமையாக தங்களோட பங்களிப்பு வந்து பிஎஸ்டி ஸ்கூலிங் கொடுத்தாங்க. இன்னைக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பெருமையான விஷயம் வந்து இந்த மாதிரியான நபர்கள் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்காங்க. ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்த எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து செய்யும் போது தான் அந்த பலம் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரியான பலத்தை தெரிவிக்கக்கூடிய நம்மளோட முதல் துணையாளர், இரண்டாம் துணையாளர் வெற்றி செய்தியாளர்கள், உங்களுக்குலாம் உங்கள் கடமைகள் மிக சிறப்பாகவே தெரியும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். எல்லாத்தையும் ஒருங்கிணைங்க, எல்லாத்துக்குமே அடிக்கடி பேசுங்க. ஒரு ஆளுநராக கூடிய நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு மீட்டிங் எப்படி நடத்துறது, எல்லாத்தையும் கூப்பிடணும். சார் முக்கியமான விஷயம், அடுத்தவங்களை மதிக்க கற்றுக்கணும். கூப்பிடாம நீங்களா வந்துடுவீங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களும் ஒரு எதிர்பார்ப்பாங்க. சின்ன விஷயத்த ஒரு மாவட்ட தலைவர் இருப்பார், இப்போ ஆளுநர் இருக்கார், ஆளுநர் வந்து ஒரு கேபினட் மீட்டிங் நடத்துறாரு. அவர் கடமை என்ன தெரியுங்களா? இப்போ முன்னாள் ஆளுநர்கள்லாம் அவர் கூப்பிடுவார், பிடிஜிஸ் கூப்பிடுவார், இந்த மாதிரி மீட்டிங் நடத்த போகிறேன் வாங்க அப்படின்னு. ஒரு செயலாளர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார்? மாவட்ட தலைவர்களெல்லாம் கூப்பிடுவார். அவர் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாது, யார் வேணாலும் கூப்பிடுறது. ஏன்னா உங்கள் வருஷம் நல்லபடியாக நடக்கணும்னா உங்களுக்கு தான் நல்ல பாண்டிங் வேணும், சரிங்களா? அதனால வந்து எல்லாரையும் அரவணைச்சு போங்க. யாராவது ஒரு செயலை செஞ்சாங்கன்னா யோசிக்காம பாராட்டுங்க. முக்கியமான ஒரு விஷயம், அதிகமாக டைம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். 2 நிமிஷமாவது மேடையில் இருக்க எல்லாருக்கும் பேச வாய்ப்படி. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து உட்காந்துட்டு 1 நிமிஷம் பேசுகிறேன்னா நல்லா இருக்காது, சரிங்களா? ஓகே, நானே அதிகமாக டைம் எடுக்கக்கூடாது, முடிச்சு. நீங்கள் 2 பேரும் முதல் துணை ஆளுநராக, 2ஆம் துணை ஆளுநராக உங்கள் கடமைகளை மிக சிறப்பாக நிறைவேற்றுகிறீர்கள் என்று நம்புகிறேன், சரிங்களா? எப்படி செய்யறாங்க எப்படி எப்படி சொல்லிக்க சார் ஏற்கனவே ஒரு இருந்த போதிலும் வரம்பு கருதியும், ஏன்னா நீங்களும் எத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாரும் ஆக்கிறாங்க வர முடியாது இல்லையா? ஆனால் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. அதனால இந்த இடத்தையும் உங்க முன்னாடி அவர் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். மாவட்டத்திற்காக அவர் மட்டும் இல்லை மேடம் தான், ஏன்னா அவங்க எல்லாமே அவனுக்கு போராட்டம் ஆசையாக இருக்கிற மாதிரி அவங்க இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. அதனால இந்த மாவட்டத்தின் நலனுக்காகவும் நமது அசோசியேஷனோட நலனுக்காகவும் என்றும் பாடுபட்டு நம்ம மாவட்ட ஆளுநர் செல்வேல் அவர்களுக்கு சார் இது முன்னாள் ஐடி எல்லாம் வந்து பதவியுடைய இடங்கள்லாம் பொறுப்பு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு அமைதியாக இடத்துல வருவாங்க. அதனால நீங்கள் வந்து ஐபிடிஜி நம்ம மயில்சாமி அன்னைக்கிட்டையும் அந்த உறுதிமொழியை வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா அவர் இல்லாமல் இந்த இயக்கம் இல்லை. 262 பிஎஸ் மாவட்டம் அப்படிங்கிறது வந்து மயில்சாமி இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்ட மயில்சாமி பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். கொடுக்கறதுல அவர் எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்கள் திரும்பவும் வந்து அவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து
உங்க ஆட்சி காலத்துல என்னென்ன கனவுகள் கண்டீர்களோ அது எது நடக்காம போயிடுச்சோ அது எல்லாம் செந்தில் அவர்களோட ஆட்சி காலத்துல நடக்கிறதுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அதே மாதிரி நேஷனல் டைரக்டர் install these office bearers in the august presence of all the dignitaries on the dais of the dais என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நாளிலே இந்த நல்ல காரியத்தை நடத்தி வைக்க என்னை அழைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சேவையின் மகத்துவத்தையும் ஆளுநர்கள் ஆளுநர் பாலச்சந்திரன் கொடுத்துருக்காரு. ஒன்று மிகச்சிறப்பாக பிஎஸ்டி ஸ்கோரிங் நடத்தின நம்ம வாழ்த்துக்கள் சார்.